வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பயிரில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்பட்டு மக்களால் உண்ணப்படுதுங்க. அதில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு சிறுதானியம் தான் இந்த கொள்ளுப்பருப்பு. கொள்ளுப்பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுக்கப்படுவது அப்படின்றது நமக்கே தெரியும். அதனால தான் குதிரை பலமாக இருக்குது. மனிதர்களுக்குமே கொள்ளுப்பருப்பு பல வகையான ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடியது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொள்ளுப்பருப்பு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா அந்த பண்டைய மருத்துவ சிகிச்சை முறைகள்லையுமே ஆயுர்வேதத்திலுமே கொள்ளுப்பருப்பு பற்றின மருத்துவ குறிப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கொள்ளுப்பருப்பு தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளும் போது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகள் கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுல மிகச்சிறந்த இயற்கை உணவுகளாக ஒன்றாக கொள்ளுப்பருப்பு இருக்குங்க. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு தானியம் பல பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொளுத்து போயிருக்கக்கூடிய உடம்பை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே போல் இளைத்து மெலிந்து இருக்கக்கூடிய உடலை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும்னா எள்ளு பயிரை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கொள்ளுப்பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள்லாம் கரைந்து உங்களுடைய உடல் எடை கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஏதேனும் ஒரு உணவு வேலைகளில் மற்ற உணவுகளெல்லாம் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளுப்பருப்பு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை விரைவில் குறையும். ஸோ சிம்பிள் ப்ராசஸ் தான். வெயிட் லாஸ் பண்ணணும்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளாக இருக்கணும். ஸோ கொள்ளுப்பருப்பு அந்த மாதிரி கொள்ளு சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணிடும். அஜீரணம், செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நீங்கள் கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் டேஸ்டியான ஃபுட்ஸ் எல்லாம் எதனா சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா, அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் எல்லாம் ஏற்படும். இது அஜீரணத்திற்கான அறிகுறி. மேலும் வயிற்றில் சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய அமிலங்கள் சரிவர உற்பத்தி ஆகாது. அப்போது சாப்பிட்ட உணவு மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையுமே சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பு அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். குறிப்பாக அசிடிட்டி, அந்த அமிலத்தன்மை எல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை கொள்ளுப்பருப்பு உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றி செரிமான மண்டலத்தை பாதுகாக்கும். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி உடலை வலுப்படுத்தக்கூடியதுங்க கொள்ளுப்பருப்பு. இப்போ ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சகஜமான ப்ராப்ளம். மனிதர்களினுடைய உடலில் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போது இந்த மாதிரியான நோய் தாக்கம் உண்டாவது நமக்கு இயல்பு தான். இப்போ இந்தியாவினுடைய பாரம்பரிய மருத்துவமான ஆயுர்வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜுரம், ஜலதோஷம் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள்லாம் கொள்ளு ரசம் மாதிரி வச்சு எடுத்துக்கொள்வது அல்லது கொள்ளு கொண்டு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான சுவையான உணவுகள் சூப்பெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வெகுவாக நமக்கு சீக்கிரத்திலே குணமாகுவதோடு அந்த ஜலதோஷம் ஜுரமால் நம்மளுடைய உடல் ஏதாவது பலத்தை இழந்திருக்குன்னா அந்த பலத்தை திரும்ப மீட்டு கொடுத்து உடலை உறுதியாக வைக்கக்கூடியது இந்த கொள்ளுப்பருப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜலதோஷம், ஜுரம், சளி, இருமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தலைவலி ஏற்படுது, இந்த மாதிரி சாதாரணமாக பிரச்சனை இருக்குன்னா சரி பண்ணிக்கிறதுக்குலாம் நீங்கள் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. கால்சியம் மேக்சிலேட் அப்படின்ற தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி இருக்கக்கூடிய அந்த மாதிரி சிறுநீரக கற்கள் உருவாகும். இது கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தையும் கொடுக்கும். இப்போ கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கெல்லாம் இயற்கையாகவே கிட்னி ஸ்டோன்ஸ், அந்த சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலேயே போயிடும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. கொள்ளு தானியங்களில் இரும்புச்சத்து மற்றும் பாலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குங்க. இவை இரண்டும் சிறுநீரக கற்கள் கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தினமும் இரவில் சிறிதளவு நீங்கள் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த கொள்ளுப்பருப்பை நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் இந்த மாதிரி முறையில் கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வெகு வேகமாக கரையிறதுக்கு, சிறுநீரக கற்கள் கரையிறதுக்கு இந்த கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் உருவாகாமல் பராமரிக்கணும் அப்படின்னாலுமே கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். முறையாக அந்த சிறுநீரகத்தை பராமரித்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக நம்ம செய்து கொள்ளலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான சிம்டம்ஸ் தான்.
தான். இந்த மலச்சிக்கல் எப்படி ஏற்படுதுன்னா, மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் வந்து ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது அந்த மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் வந்து சுருங்கி விரிவதற்கு சிரமப்படும். அதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இது வந்து நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து யார் எடுத்துக்கொண்டா வராங்களோ, மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கெல்லாம் இந்த மலச்சிக்கல் அப்படின்றது ஏற்படும். ஸோ இதை கியூர் பண்ணணும்னா வளமான அளவில் நீர் சத்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து கொள்ளு தானியங்களை அதிகமாக நிறைந்திருக்குங்க. இப்போ தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருபவர்களுக்கு எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர்ந்துவிடும். கொள்ளு தானியத்தில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் சூப் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். கொலஸ்ட்ரால் பிரச்சனை நீங்கி இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொள்ளு தானியத்தை எடுத்துக்கொள்ளலாங்க. எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்பு நம்மளுடைய இரத்த நாளங்களில் படிந்து இதயத்திற்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் சென்று இதயத்தை ஆரோக்கியப்படுத்தக்கூடிய அந்த வேலையை வந்து தடுக்குது அப்படின்னா அதை வந்து நீக்கிறதுக்கு கொள்ளு தானியம் வந்து மிகச்சிறந்த உதவி செய்யும் அப்படின்றத ஆய்வுகளில் மருத்துவ ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. இப்போ ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை நம்ம சாப்பிடக்கூடிய நபர்களாங்கிறதுனா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரத்த நாளங்களில் படிந்து ரத்தத்தை வந்து இதயத்துக்கு போதுமான அளவுக்கு செல்வதை தடுக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு கொள்ளு பருப்பில் இருக்கக்கூடிய லிப்பிட் அப்படின்ற அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்து உதவிகரமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றி லிப்பிட் அப்படின்ற அந்த குறைந்த அளவு கொழுப்பு சத்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு மட்டுமே கொடுத்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு கொள்ளு தானியம் உதவிகரமாக இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரத்த அழுத்தத்தை வந்து நீக்கி கொண்டு கொலஸ்ட்ரால் பிரச்சனையை நீக்கி கொண்டு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து மாரடைப்பு பக்கவாதம் இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழந்த போகுதல் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளு தானியங்கள் எடுத்துக்கலாங்க. மழை காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ அப்படின்ற கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படும். இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல் கண்களில் ஏற்படும். ஸோ இதை வந்து நீங்கள் கொள்ளு தானியத்தை கொண்டு சரி பண்ணிக்கலாம். கொள்ளு தானியத்தில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகம் இருக்குது. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள் இரவில் கொள்ளு தானியங்களை வந்து ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சுட்டு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களை வந்து கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களில் வந்து எரிச்சல் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து நலமாக ஆரம்பிக்குங்க. ஸோ கண் பார்வைக்கு வேண்டிய கூர்மையான ஊட்டச்சத்துக்களை ஆகையால் கண் பார்வையை கூர்மை பெற வைக்க வேண்டிய அந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு இந்த கொள்ளு பருப்பு கொடுத்து கண்கள் தொடர்பான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குதுங்க. கண் பார்வையுமே கூர்மையாக வைக்குங்க. நீரிழிவு நோய்கள்ல இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா கொள்ளு தானியத்தை எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக ஒரு நேச்சுரல் ஃபுட்டாக கொள்ளு தானியங்கள் வந்து இருக்குங்க. கொள்ளு தானியங்களில் ஹைப்பர் கிளைசமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் இருக்குங்க. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களுமே கொள்ளு தானியங்கள் அதிகமாக நிறைந்திருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் ஒரு முறை அல்லது 2 நாளைக்கு ஒரு முறை நீரிழிவு நோயாளிகள் வந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக கிடைக்கப்பெற்று அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளு தானியம் வந்து அதிகரித்து சர்க்கரையினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொள்ளு தானியத்தை அனைவரும் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.